ஹலோ கைஸ், வெல்கம் பேக். கிங் ஆஃப் கேம்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்டோட ஒரு புது சர்வைவல் சீசன் கைஸ் ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமாக பிகினர்ஸ்க்காக கைஸ். ஸோ நம்ம வந்து எப்பயும் போல பண்ணுற மாதிரி வேர்ல்டு ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கைஸ் நம்ம சேனலில் வீடியோ வருது. நீங்களாம் கேட்பீங்க, ஏன் ப்ரோ இது வரைக்கும் எல்லாமே வந்து வாய்ஸ் ஓவர் எல்லாமே வெறும் வீடியோ வச்சு கேட்பீங்க. ஏன்னா எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ ஓகே கைஸ், எப்பயும் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டார்டிங் வேணாம், போனஸ் ஜஸ்ட்டும் ஷோ கோஆர்டினேஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஷோ டேஸ் பிளேயர் வேணாம். ஓகே, இதெல்லாம் எதுவுமே வேணாம். ஸோ மல்டி பிளேயர் எதுவும் இல்லை, சீட்ஸ் எதுவும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கேம்குள்ளே போகலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இருக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் சேனலு. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற விலைக்கார தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். நமக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம போட்ட மாதிரியே நமக்கு போனஸ் டெஸ்ட் கிடச்சிருக்கு. இந்த போனஸ் டெஸ்ட்டில் கோகோ பீன்ஸ், அப்புறம் ஒரு ஷால்மன், உடன் பிக்காக்ஸு, உடன் ஆக்ஸு, அப்புறம் இது என்ன கைஸ், இது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வேறு இது என்ன தெரிய மாட்டேங்குது. ஜங்கிள் லாக் கைஸ். ஜங்கிள் லாக் ஒன்று, 2 ப்ரெட்டு, அப்புறம் பீட்ரூட் சீட் 2 வச்சுருக்கு. அப்புறம் இது என்ன கைஸ், ஜங்கிள் சாப்ளிங், அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தோட விதைய வைக்கிறதுக்கு 2 காளான், அப்புறம் 12 பிளாக்ஸ், 2 ஆப்பிள், ஒரு கேரட், 2 ஸ்டிக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்ஸாக நமக்கு என்னென்ன தேவை. மைன்கிராஃப்ட் ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் ஒரு நாள் சர்வே ஆகலாம் அப்படின்றது தான். இந்த கேமோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறையா பேர் நம்ம பழைய வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம புது வியூவர்ஸ்க்காக இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லிக்கலாம், யாரும் கவலைப்படாதீங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்மளை வந்து தனியாக இடத்துல விட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம தப்பிக்கணும் கிடையாது. சர்வைவல் ஐலாண்ட் மாதிரி நம்மளை வந்து ஒரு காட்டுக்குள்ளே விட்டுறாங்க. இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஐட்டம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறோன்றது தான் இந்த கேமோட ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம இந்த உடன் பிக்காக்ஸ் இருக்குல்ல, அதாவது மரத்தில் செஞ்ச கோடாலி, இந்த கோடாலியை வச்சு இந்த ஸ்டோன், அதாவது கல், இந்த கல்லை வந்து எடுக்கணும், மைண்ட் பண்ணணும். இந்த மைண்ட் பண்ண கல்லை வச்சு நான் கிராஃப்டிங் டேபிள் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பேசிக்காக அதை தேவை. எல்லா டூல்ஸ் பண்ணுறதுக்குமே கிராஃப்டிங் டேபிள் தான் ரொம்ப முக்கியம். அந்த கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். அந்த கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து மரம் இல்லைன்னா வந்து மரம் தேவை. 4 மரம் தேவை. சாரி கைஸ், ரொம்ப குழப்பது எனக்கு, ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி. 4 மரம் தேவை. 4 மரம்னா இப்போ இந்த இடத்துல 12 பிளாங்க் இருக்குல்ல, ஓக் பிளாங்க், அந்த மாதிரி 4 தேவை. நான் காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த கேமில் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி நிலக்கரி, அயன், டைமண்டு, கோல்டு, அது தவிர நெதரைட் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் கிடச்சிருக்கு. இந்த அயன் வந்து இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இந்த ஸ்டோனில் வந்து ஒரு கோடாலி பண்ணணும். அந்த கோடாலி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இது இருக்குது பார்த்தீங்களா கிராஃப்டிங் டேபிள். இப்போ நான் வந்து இதை பண்ணிட்டேன். இதை வந்து இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா இதுலேயே காட்டுது பார்த்தீங்களா, ஸ்டிக்கு. இங்கே இருக்கிற மரத்தை ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் ஃபோர்னஸ், அதாவது அடுப்பு, செஸ்ட்டு, எப்பயும் போல் நம்ம வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நேராக இந்த கத்தி சிம்பிள் இருக்குல்ல, அந்த கத்தி சிம்பிள் கிட்டே நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இது காட்டுங்க பாருங்கள், ஸ்டோன் பிக்காக்ஸ், அதாவது கல் செஞ்ச கோடாலி. இதை வச்சு நீங்கள் இதை மைண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மைன் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து இது என்ன பண்ணலாம், அந்த அடுப்பு இருந்துச்சுல்ல, அந்த அடுப்பில் இதை போட்டு அது பேர் சொல்லுவாங்க, மெல்ட் பண்ணுவீங்களே, சூடு பண்ணி கம்மி பண்ணுறது அது. இது வந்து காப்பர். இங்கே வந்து கோல் இருக்குது, நிலக்கரி இருக்குது. இந்த நிலக்கரி வச்சு நம்ம டார்ச் பண்ணுவோம். டார்ச், அந்த தீப்பந்தம், அப்புறம் வந்து ஃபயர் கிராம்பு, ஃபயர் வுட்டு, அதெல்லாம் பண்ணுவோம் கைஸ். இது வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிங்கன்னா கூட நிறையா இருக்கும், ஒரே இடத்துல நிறையா இருக்கும். ஸோ இது வந்து எப்போ பார்த்தாலும் ஒன்றே மைண்ட் பண்ணுங்கள். பேசிக்கில் இதை தேவை உங்களுக்கு. ஸோ இப்போ அவ்வளோதான், இது போதும். நமக்கு இப்போ நிறையா கிடச்சிச்சு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கா, இந்த ஆடு தான் நமக்கு முதல்ல ரொம்ப யூஸ் ஆக போகுது. ஏன்னா இந்த ஆடுலேருந்து கிடைக்குது. என்ன கிடச்சிது தெரியுமா, இப்போது இங்கே என்ன இருக்குது, ஒரு உள்ளும் ஒரு மீட்டும் இருக்குது. அந்த உள் மாதிரி நம்ம 3 உள் ரெடி பண்ணோம். அந்த மாதிரி 3 உள் எடுத்தால் தான் நம்ம பெட்டு பண்ண முடியும்.
ஓகேவா? அந்த பெட்டை வச்சு நம்ம நைட்டு தூங்க முடியும். நைட்டு தூங்கலைன்னா ஜாம்பி அப்புறம் க்ரீப்பர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், வெடிக்கும், கிட்ட போகாலே வெடிக்கும். அது ஸ்கெலிட்டன், உங்களுக்கு தெரியும், எலும்புக்கூடு. எலும்புக்கூடு அதான் நமக்கு கிடைக்கும் கைஸ். கிடைக்கும் இல்லை, நைட்டு வரும். நம்ம அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் எப்படியாவது. அந்த எலும்புக்கூடு அடிச்சு நமக்கு எலும்பும் கிடைக்கும். அதே மாதிரி அது யூஸ் பண்ணணும், அதாவது அம்பு வில் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணும். அது கிடைக்கும். அடுத்து நம்ம க்ரீப்பர் சொன்னல, கிட்ட போனால் வெடிக்கும் சொன்னல, அதை நீங்கள் கொண்டீங்கன்னா அதுக்கிட்டேருந்து கன் பவுடர் கிடைக்கும். துப்பாக்கியில் புல்லட்லாம் இருக்குல்ல, அது பண்ணுற கன் பவுடர் கிடைக்கும். அந்த ஜாம்பி கிட்ட போனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அது சாப்பிட்டு அதோட உடம்புல இருக்கும்ல கெட்டு போன கறி, அதுதான் கிடைக்கும். ஆனால் அந்த கறியை வச்சு நீங்கள் நரி இருக்குல்ல, நாயெலாம் இருக்குது இந்த கேமில், அதுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பாடு கொடுத்து டேம் பண்ணலாம். டேம்னா வேறு எதுவும் இல்லை கைஸ். டேம்னா வந்து இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், ஒரு நாயை பார்த்தோம், நாயை பிடிச்சினா என்ன பண்ணுவோம், நாயை பிடிச்சா என்ன பண்ணுவோம் கைஸ், நம்ம அந்த நாயை வந்து எப்படியாவது அம்மா அப்பாட்ட கெஞ்சி அதை வந்து இது பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து வளர்ப்போம். அதே மாதிரி இதில் வந்து நரி இருக்குது, நரி நாயெலாம் இருக்குது. அதை வந்து நம்ம எலும்பு கூடு சொன்ன ஸ்கெலிட்டன், அவனை கொண்டா எலும்பு கூடு கிடைக்கும் சொன்னல கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாயங்காலம் ஆக போகுது கைஸ். தெரியும் உங்களுக்கு, அந்த பக்கம் சூரியன் மறையுது. நம்ம இன்னும் ஒரு ஆடு கண்டுபிடிக்கல. அந்த ஆடு கண்டுபிடிச்சா நம்ம பெட்டு பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம். இது என்ன நான் அப்புறமா சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ. சூப்பர் கைஸ், நமக்கு ஒரு ஆடு சிக்கிடுச்சு கைஸ். நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணுவோம் கைஸ். அதை எடுத்து இந்த இடத்துல வச்சு இப்படி போட்டு இப்போ பெட்டுக்கு ஸ்மெல் இருக்குல்ல, அங்கே போனால் இப்போ பெட்டு கட்டு பாருங்க. இந்த பெட்டு இப்படி போட்டு, இந்த பெட்டு டூ ஃபார் அவே. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்கிடலாம். நைட்டு தூங்கி எழுந்தோன்னா காலையில் ஆகிடும். இதாங்க முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக் மைன்கிராஃப்டில். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்மெல் நீங்கள் பெரிய இதுவாகிடலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஸ்பைடர் இருக்குது, தெரியுதா? இது சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்பைடர்லாம் இருக்கும். இல்லை ஏன் உங்களுக்கு அடிக்க மாட்டேங்குன்னு தெரியலையே. இப்போ கடிக்க பாருங்கள். இதெல்லாம் அட்டாக் பண்ணணும் நம்மளை. இதை கொண்டேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த மாதிரி இது கிடைக்கும். இப்போ கிடச்சது இல்லை ஸ்டிங், அந்த நூல் மாதிரி கிடைக்கும். அப்புறம் அதில் கண்ணு கிடைக்கும், கண்ணு, அந்த ஸ்பைடரோட கண்ணு. இது ஒரு வகையான மரம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போ நான் பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதாவது மைன்கிராஃப்ட் ஆரம்பித்தா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் கைஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பூ பறிச்சோங்க, அதில் டை பண்ணிவிட்டு அந்த டைக்கு ஏற்ற மாதிரி பெட்டை மாற்றிட்டு பெட்டை எடுத்துங்க வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா நம்ம ஒயிட் பெட்டு இப்போ வந்து எல்லோ பெட்டாக மாறிடுச்சு. இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் தான். நான் ஏற்கனவே நிறையா ட்ரிக்ஸ்லாம் போட்டு நிறையா வீடியோ போட்டு மைன்கிராஃப்டில் போட்டிருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் கைஸ், சாரி. ஸோ நான் அதோட வீடியோலாம் நான் வந்து லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ மறுபடி அப்புறமா இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் கைஸ். ஸோ அது வரைக்கும் பை கைஸ், பாய்.